இருந்தது படம், சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவுமே போர் அடிக்கல. கதை பிடிச்சிருந்தது, எதுவும் போர் அடிக்கல, எந்த சீனுமே போர் அடிக்க வைக்கல, நல்லா இருந்தது. அப்படிதான் இருந்தது. தூள் படம் பார்த்த மாதிரி கண்டிப்பா எதுவுமே தப்பா எதுவும் இல்ல, நல்லா இருக்குது. ஃபேமிலியா எனக்கு பிடிச்சிருந்தது சார், எல்லாமே நல்லா இருந்தது. விக்ரம் படம்னாலே சொல்லவா வேணும், ஃபைட் சீனுக்கு எதுவுமே பஞ்சு கிடையாது, எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது சார், நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் சாங்லாம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்கலாம். சூப்பரா பண்ணிருக்காங்க விக்ரம் சார், எஸ்ஜே சூர்யா சார், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல ஸ்லோவா எங்கேயுமே போல, படம் ஃபுல்லாவே சூப்பரா தான் போயிருக்கு. நல்ல வைபா இருக்கு, அங்கங்க கொஞ்சம் காமெடி எல்லாமே வச்சிருக்காங்க. சூப்பர், கண்டிப்பா கதை இருக்கு ப்ரோ. சூப்பரா இதுல வந்து தங்கலானுக்கு பாக்கும்போது இதுல வேற லெவலா இருக்கிறாரு. கண்டிப்பா இருக்கும். காலையில வந்து படம் ரிலீஸ் ஆகல, இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு படம். வெயிட் பண்ணி பார்த்ததுல படம் ஒர்த்தா? கண்டிப்பா ஒர்த்து ப்ரோ, எல்லாருமே வந்து பார்க்கலாம். எங்கேயும் போர் அடிக்கல, எதுவுமே பண்ணல, சூப்பரா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் நல்லபடியா நடிச்சிருக்காப்புல. இவ்வளவு ஏஜடா இருந்தாலும் ஆனா உடம்பு ஃபிட்னஸ் மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்றாப்புல. அதுலதான் அவர் மாசு. படம் நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள குடும்பத்துக்கு எல்லாருக்கும் பாக்குற படம். ஒரு குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்காக என்னன்னாலும் பண்றாங்கிறது படம். கூலிக்காக பண்ற படம் கிடையாது. இதுதான் ப்ரோ கதை. ஒரு குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஸ்டேஜுக்குனாலும் போறதுக்கான ஒரு நல்ல படம் இதுதான். ஆக்ஷன் இன்னும் அதிகமா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அதிகமா இருந்தா ரசிச்சிருக்காது. இதுவே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இதுதான் கரெக்டா இருக்கு. அந்த பிஜிஎம் தான் மாஸ். இதுல தூள் படத்துல அதே ஒரே ஒரு சீன் தான், அது வரலன்னா நல்லாவே இருந்திருக்காது. அந்த சீன் பழையபடி திரும்படி அந்த பதவி மூலியமா இறந்தாலும் அந்த இது இப்போ வந்தது கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் பொசிஷன்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு சில சீன் நம்மளுக்கு லேகா தெரியும். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா போகுது, எந்த லேகும் இல்லை, சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சூப்பரா இருக்கும், நல்ல த்ரில்லிங்கா இருக்கும். மியூசிக்லாம் ஜிவி ப்ரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா இருக்கு. எந்த இது குறை சொல்ற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. நல்ல ட்ரீட்டா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரீட்டா இருக்கும். இல்ல ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், அதனால கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். இல்ல ஸ்லோவா போகுது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சூப்பரா போகுது ப்ரோ. ஆக்ஷன் படம் தான், நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங்க்கு பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு சாங் வரும், நல்லா இருக்கு. கதை அந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். மியூசிக் சூப்பரா இருக்கு. ரெண்டு மியூசிக் தான் நல்லா இருக்கு. அது நடுவில் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா படம்? பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. சியானோட ஆக்டிங் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. சியானோட ஆக்டிங் நல்லா இருக்கு. இல்ல அப்படிலாம் யாரும் இல்ல, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, வந்து பார்த்தாதான் தெரியும், நல்லா இருக்கு படம். அத ஒரு பாட்டு வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட்ல, பயங்கரமா இருக்கும். தூளோட எல்லாமே ஃபேமிலியா பார்க்கலாம். துஷாரை நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு சீன் பயங்கரமா இருக்கும், பாருங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமா இருக்கும். அவரும் நல்லா தான் பண்ணிருக்காரு. இல்லை ஸ்டார்டிங்கில் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஒரு ½ hour, அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் படம். கெஸ் பண்ண முடியாது. இல்லை அது லாஸ்ட் கிளைமேக்ஸ் தூள் படம் மாதிரி இல்லை, அதோட தாண்டிடாது. நல்லா படம். ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல. மியூசிக்லாம் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நார்மல் தான். இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். இப்போலாம் வல்கராக எடுக்காமல் இந்த மாதிரி டீசெண்டாக எடுத்திருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். நல்லா இருக்கு. இல்ல அப்படி இல்லை ஆவரேஜ் தான். இல்ல 2.5 மணி நேரம் தான். 2.5 மணி நேரம் 2 பட் பக்கலாம் படம். என்னங்க? இல்ல அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. சூப்பரா இருக்கு ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இது விக்ரம் செம ஆக்டிங்கு, நல்ல கம்பேக் சூப்பரா இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் செமையா இருந்தது. படம் கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு ப்ரோ. ஆனா செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் இது ரிவீலே பண்ணல, கதையே சொல்லல. அப்படியே லாஸ்ட்ல இதுவா முடிச்சிட்டாங்க, ஃபீல் குட்டா முடிச்சிட்டாங்க. கதையில ஃபர்ஸ்ட்ல ஒரு சீன் ஆரம்பிக்கும், அதை லாஸ்ட்ல முடிப்பாங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் தான். ஸ்லோவா இல்ல ப்ரோ, அது வந்து கரெக்டா அந்த சீனுக்காக வச்சிருக்காங்க, ஸ்லோ ஆகிற மாதிரி, அவ்வளவுதான் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம்.
மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி சிங்கிள் ஷாட் ஒன்று இருந்தது, அது பயங்கரமா இருந்தது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி. லேக் அந்த அளவு எனக்கு தெரியல ப்ரோ, நல்லா இருந்தது. நான் நல்லா இன்ட்ரெஸ்டா பார்த்தேன். கதை வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே ஆரம்பிக்குது, அது ஆனால் லாஸ்ட் சீன்ல நார்மலாவே முடிச்சிட்டாங்க. இல்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடும், லாஸ்ட்ல தான் முடிப்பாங்க. நல்லா இதுவா முடிச்சுட்டு, ஆனா லீடு எதுவும் கொடுக்கல, பார்ட் 1க்கு லீடு எதுவும் கொடுக்கல. ப்ரோ படம் வெறித்தனமா இருக்கு ப்ரோ, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் வெறித்தனமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மதான் இப்பதான் உங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் வந்துட்டு நீங்க மக்கள் இடத்துல கொண்டு போய் சேருங்க. இது நிறைய பேர் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் தாண்டி வந்திருக்கு இந்த படம். ஷோர் ஷாட் ஹிட் ஆகும் ஜி. இந்த ஸ்லோவா ஜி இப்பதான் ஜி பாத்துட்டு வரேன். நீங்க எப்படி ஜி ஸ்லோவா போறீங்க சொல்லலாம்? யாரு பார்த்த, யாருமே பாக்கலையே. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. படம் வந்துட்டு ஷோர் ஷாட் ஹிட், வெறித்தனமா இருக்கும் படம், வேற மாதிரி இருக்கு. ஐயோ ஜி பிரகாஷ் மிரட்டி விட்டுருக்காரு, வேற மாதிரி இருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட். லாக்லாம் எதுவுமே இல்லை ஜி. ஜி படம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு லைட்டா தெரியாது, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த லாஜிக் மட்டும் கொஞ்சம் இடிக்கும், கிளைமேக்ஸ் மட்டும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் விறுவிறுப்பா தான் போகும், எல்லாமே சூப்பரா. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் லாஜிக் மட்டும் கொஞ்சம் இடிக்கும். சிங்கம் போல பறந்து வரான் செல்ல பேராண்டி, அதுதான் கிளைமேக்ஸே எங்களுக்கு வந்து திருப்தி ஆயிடுச்சு. அந்த பாட்டு இருந்தனாலே பா தாண்டா படம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. செம ஒர்த்து படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல ஒரு வாட்டி பாத்துருங்க, ஒர்த்து. ஸ்லோலாம் லேகே கிடையாது ப்ரோ, படத்துல லேகே கிடையாது. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து என்னன்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி தான். லேக்ன்றதே பேச்சே கிடையாது அங்க. படம் அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கு, நல்ல படம். ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அதுல இருந்து ஒரு சாங் கூட இருக்கும், அது ட்விஸ்டாவே நீங்க தியேட்டர்லயே பாத்துருக்கோம், உங்களுக்கு அதான் நல்லது. லேக் கிடையாது, ஒரு சொட்டு கூட லேக் இருக்காது. அடுத்து என்ன இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க. சாங்ஸ்லாம் ஜிவி சூப்பரா பண்ணிருக்காரு. பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் ஜிவி பக்காவா பண்ணிருக்காரு. கண்டிப்பா அந்த லாஸ்டா ஒரு தங்கலானுக்கு அப்புறம் இது நல்லா பண்ணிருக்காரு. அப்படிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. வேற என்ன மேம் இருக்கு? கதை இருக்குங்களா படத்துல? கதை நல்லா தான் இருக்கு. பார்ட் 2 தானே, பார்ட் 1ல தான் மெயின் கதை வரும். ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூப்பரா இருந்துச்சு. தூள் படத்துல ஆமா சாங் நல்லா இருக்கு. சாங் பெருசா இருக்கும், ஒரு சாங் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. பல நாள் அப்படியே கொஞ்சம் தாக்கத்திலே இருந்தோம், எப்படான்னு சொல்லிட்டு. நாங்க ஒரு பயங்கரமான சியான் ஃபேன், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் திரும்ப சொல்லுவேன் அதை. நான் ஒரு பயங்கரமான சியான் ஃபேன். நான் சியான் ஃபேனா இருக்கிறது மாதிரி சொல்ல, எப்பவுமே எல்லா படத்துலையுமே ஒரு மேன் ஆஃப் தி மேனா இருந்தாங்க, ஒருத்தர் இருக்காருன்னா கண்டிப்பா சியானா தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் என்ஜாய் த ஃபிலிம். இந்த ஃபிலிம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு தான் சொல்லும். ஒரு ஃபேனாக சரி, ஒரு ஃபிலிம் மேக்கராக சரி, நான் ஆடியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யார் வந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் அப்படியே சந்தோஷமாக வெளியே வரலாம், திருப்தியாக. முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு தமிழுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப திருப்தியாக வீட்டுக்கு போனேன். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு என்னோட ஒரு பைசாவும் அந்த படத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே நியாயமாக இருந்திருக்கு. நான் ரொம்ப திருப்தியாக போகிறேன். நோ சார்,